என்ன டர்ன் ஆயிருக்கும்? ஓ இந்த டர்ன் சொல்றியா? நான் ஏதோ சீட் தான் சரி இல்லையோ நினைச்சிட்டேன். வா 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 அலோடே கிடையாதா இந்த ரூட்டு? ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். யார் யாருன்னா நான், இளமாறன், அக்கா, அம்மா 4 பேரும் வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் எல்லாமே பார்ப்போம். ஹாய் சொல்லிதியா. ஹாய் ஹாய் மக்களே, நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்கோம். வாங்க உள்ளே போவோம். இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ். நம்ம இதுக்குள்ளேருந்து வந்தோடனே என்ட்ரி உள்ளே அண்ட் என்ட்ரி போட்டிருக்கா. நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ இப்படிக்கா போக போகிறோம் மக்களே. அண்ட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாமே நம்ம உள்ளே தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் கிடைக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே ஓகே வைலா, ஓகே மஜா பண்ணுவோம். என்ன சொல்கிற? செம்மையாக இருக்கும் போது. ஆமாம் மக்களே, வாங்க நம்ம உள்ளே போவோம். அண்ட் பார்த்தீங்களா, என் கிட்டேயும் இந்த செயின் இருக்குது அண்ட் இளமாறன் கிட்டேயும் அந்த செயின் இருக்குது. 2 பேருமே ஒரே கடையில் வாங்கியிருக்கோம். பாருங்கள், ஒரு சிங்கம் ஸ்டாச்சு. இதுதான் வண்டலூர் ஜூ என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்னென்ன இருக்குது இது உள்ளே வந்து என்ட்ரி ஆகும். இது வந்து சிறுவர் பூங்கா. நீங்கள் குட்டி குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக விளாட விடலாம். இந்த சைடில் இருக்கும், ரைட் சைடில் என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வந்து சிறுவர் பூங்கா இருக்கும். அண்ட் உள்ளே போனீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே சைக்கிள்ஸ் ஃபார் ஹயர்ஸ். இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் சைக்கிள்லாம் கூட நீங்கள் ஹையர் பண்ணுறதா இருந்தால் ஹையர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவி இருக்குது, பஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உள்ளே வந்து சஃபாரி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்லேயே நார்மல் சைக்கிள் இருக்குது, சைக்கிள் இருக்குது, அதுவும் இருக்குது. சம்வாட் 350 டெபாசிட். இந்த கேஷில் தான் பேமெண்ட் பண்ணணும், டெபாசிட் மட்டும். சைக்கிளுக்கு வந்து நீங்கள் 1 ஹவருக்கு வந்து 30 or 40 சம்திங் ஏதோ, அதை நீங்கள் வந்து ஜிபே பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 350 வந்து உங்களுக்கு அப்படியே கேஷாகவே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம இன்றைக்கி எதுவுமே எடுக்க போகிறது இல்லை, பை வாக் தான் போக போகிறோம். பட் அது இருந்தாலும் இப்போ போகிற வழியில் சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க போகலாம். மக்களே, இங்கே என்ன விஷயம்னா, இப்போ அந்த ஈவி வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது, ஷட்டில் மாதிரி. ஸோ இப்போ காலியாக இருக்கிறதுனால சார் அதே எடுத்துடலாம், அதை எடுத்துகிட்டா கொஞ்சம் ஈஸியாகவும் சுற்றலாம், கொஞ்சம் ஸ்பீடாகவும் சுற்றலாம், நிறைய கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் அக்கா வந்து அதுக்கு டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. நான் பை வாக் தான் போவோன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஈவிக்கு வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. அண்ட் அந்த கேப்பில் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் பாருங்கள், சமோசா. இப்போ டிக்கெட் வந்தோடனே அப்படியே ஈவியில் போய் நாங்கள் ஏறிட்டு ஈவி லைக் போட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவி டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. அடல்ட்ஸ்க்கு வந்து 150, கிட்ஸுக்கு வந்து 50. ஓகேங்களா? அந்த ஷட்டில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அதோட வெயிட்டிங் பாயிண்டில் இருக்கும். ஸோ இங்கே வெயிட்டிங் பாயிண்ட் வந்து டிக்கெட்டை செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அது அண்டு மொத்தம் 3 வந்து ட்ராப் பாயிண்ட்ஸ் இருக்குது போல். அந்த ஃபஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட்டில் உங்களுக்கு இறக்கி விட்ருவாங்க, 500 மீட்டர்ஸில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் லைக் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி வந்து இன்னொரு ஷட்டிலில் ஏறுவீங்க. அந்த மாதிரி மொத்தம் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷட்டிலில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், அங்கே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த 3rd ஷட்டில் முடிச்சிட்டோன்னே ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுருவாங்க போல். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ், நியர்பை அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பிளான். அண்ட் ஷட்டில் வரட்டும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? வந்தோடனே நம்ம இப்போ வந்து போட் பண்ணிவிடுவோம் அண்ட் கிளம்பிடுவோம். ஓகே வாங்க, ஷட்டில் வந்த உடனே கிளம்பலாம். நான் வந்து ஷட்டிலில் ஏறிட்டேன். இப்போ டிக்கெட் கம்மிங்க டிக்கெட் இங்கே பாருங்கள், இதுதான் ஷட்டில் டிக்கெட். கிளம்பியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 500 மீட்டர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. எப்படி இருக்குது ஷட்டில், நல்லா இருக்கா? இப்போ பாருங்கள் அப்படியே நான் இல்லை லாஸ்ட் சீட் மட்டும் இந்த மாதிரி டர்ன் ஆகிருக்கும். என்ன டர்ன் ஆகிருக்கும்? ஓ இந்த டர்ன் சொல்கிறியா? நான் ஏதோ சீட் தான் சரி இல்லையோ நினச்சிட்டேன். மங்கி இருக்கு. ஐயோ தாவுச்சு, சூப்பராக பார்த்தீங்களா மக்களே? மக்களே இந்த இடத்துல வந்து ஏதோ இருக்குது, பட் ஆனால் எம்டியாக இருக்குது மக்களே. நெக்ஸ்ட் எங்கே போவோம்? ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம இறங்கிடணுமா? இறங்கிட்டோன்னே இப்போ இங்கே வந்து இறங்கிட சொல்லிட்டாங்க. இறங்கிட்டோன்னே இங்கே பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே சேரில் வெயிட் பண்ணோமா.
நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் வந்தோடனே நம்ம அந்த வெஹிக்கிளில் ஏறி அடுத்த போர்டிங் பாயிண்ட் போகலாமா. அது வந்து செகண்டு. அந்த மாதிரி 3வது இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 வெஹிக்கிள் இது பண்ணோன்னா இந்த டோட்டல் கம்ப்ளீட் ஜூம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ட்ரன்ஸை சொன்னாங்க. இங்கே எப்படி நடக்குது என்னன்றதை பார்ப்போம் வாங்க, உள்ளே போகலாம். நான் கேமராமேன், போகலாமா? போலாம். பேர்ட்ஸ்லாம் பார்க்குறியா? பேர்ட்ஸ் பார்ப்போம். ஆ, பேர்ட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடுத்த இதில் ஏறிடலாம். பீஃபால் இருக்குது மக்களே. இங்கே உடனே கேமரா எடுத்துட்டான் மக்களே. இவன் உள்ளே தெரியுதா? ரொம்ப இதாக தான் தெரியுதோ இந்த இடத்துல இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இங்கே ஒன்று வந்து தொகையை விரிச்சிட்டு நிற்கிது இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒன்று உட்காண்ட்ருக்கு. இப்போ பாருங்க மக்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் போட்டிருக்கேன், பட் ஆனால் அது கம்மியாக தான் தெரியுது. ஓகே வாங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்களேன், அதோட தொகை எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ட்டு. நீங்களே பாருங்கள், எங்கே ஒருத்தர் போகிறாரு. ஒயிட் பீகாக். வா 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 வா, இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக பண்ணுது உங்களுக்காக. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 2 உட்காண்ட்ருக்கு. 2 ஒயிட் பீகாக் உட்காண்ட்ருக்கு. இதுவரை நிறைய இருக்குது மக்களே. உள்ளே எத்தனை இருக்குது உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது, அந்த சைடு இருக்குது. இவர் வந்து நல்ல தொகையை விரிச்சிட்டு நிற்கிறாரு. மக்களே, எங்கள் கேங் ஆஃப் கோர்காஸ் நிறைய பேர் இருக்கானுங்க மக்களே. இங்கே பாருங்கள், எல்லாம் தண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, தெரியுதா? எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒயிட் பீஃபால். செம்மையாக இருக்கா? இடத்துல வந்து ஓட்டேரி லேக் த வாட்டர் பேர்ட்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கும் இங்கே தான் இருக்குது ஃபுல்லாக. இதோ பாருங்கள், பட்டர்ஃப்ளை பார்க். இதை வந்து இனாக்ரேட் பண்ணவங்க வந்து புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன இருக்குன்னாச்சு இப்போ பார்ப்போன்றியா? க்ரீனரி பார்க்க போறியா? சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலாக பெங்களூர் பன்னர்கேட்டா இதில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருந்தது, சூப்பராக இருந்தது. பழைய படத்தில் என்ன வந்திருக்கு? இந்த இடம் ஷூட்டிங்கில் வந்திருக்கா? எந்த இடம்? என்னம்மா அது எல்லா இடத்துலையுமே தான் அப்படி இருக்கும்மா. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் அதான் ஷூட்டிங்கில் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்களாம். மூங்கில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். பட்டர்ஃப்ளை பார்க் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது. எந்த பட்டர்ஃப்ளைஸும் பார்க்கல. உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு கேஜ் மாதிரி போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க, ஓப்பனில் வச்சுருக்க மாட்டாங்க. அது ஓடி போயிடும், பறந்து போயிடும், ஓடி போகாது. இல்லையாண்ணா? இல்லையா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க மக்களே. நன்றிண்ணா. அதுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் ஒன்றும் இல்லையா? ஆனால் பன்னர்கேட்டா பெங்களூர் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு இருக்கும். எக்கச்சக்க பட்டர்ஃப்ளை மக்களே, 2000-3000 பட்டர்ஃப்ளை விதவிதமானது. நிறைய ஒரு 4-5 ஸ்பீஷீஸ், அது எவ்வளோ தெரில. ஆனால் ஒரு 2000 to 3000 பட்டர்ஃப்ளைஸ் உள்ளே பறந்துட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாண்டா, சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக போவோம். அடுத்த ட்ரிப்பு பெங்களூருக்கு தான். அடுத்த ட்ரிப்பு பெங்களூரா மக்களே? இளமாறன் எங்களை கூப்பிட்டு போகிறான். நான் இளமாறன் பெங்களூர் போயிடுவோம்ல. இப்படியாண்டா அளவுடே கிடையாதான் இந்த ரூட்டு. பட்டர்ஃப்ளை பார்க்கிட்ட இந்த சீட்டிங் ஏரியா இருக்குது மக்களே. நீங்கள் ரெஸ்ட் எதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகம், பயங்கர வெயில், உச்சி வெயில் பாருங்கள் எப்படியா எழுகுது வெயில், பயங்கரம். இதில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம்.
ஆனால் வெளியே பறக்குது மக்களே. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இதோ பாருங்கள், இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இந்த இடத்துல ஒரு 2-3 பறந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அவுட்டரில் தான் பறக்குது. கேஜாக வச்சுருப்பாங்க உள்ள இந்த இடத்துல. ஸோ அந்த கேஜ்குள்ளே தான் ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை இருக்கணும். ஆனால் இங்கே வெளில பறந்துக்கிட்டு இருக்குது வித்தியாசமாக. இதுதான் என்ட்ரன்ஸ் மக்களே. பார்த்தீங்களா, உள்ளே ஆக்சுவலாக ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்கு போல். இங்கே ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பட்டர்ஃப்ளையும் இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம், வேணா பட்டர்ஃப்ளை பொம்மை இருக்கும், வேணா பார்த்துக்கோங்கன்னாங்க. அது வரைக்கும் பாருங்கள் பட்டர்ஃப்ளை பொம்மை. எங்ககிட்டே அப்படி தான் சொன்னாங்க. அந்த பட்டர்ஃப்ளை பொம்மையாச்சு. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். உள்ளே வரவே கூடாதா? ஓ ரைட், ஓகே. உள்ளே என்ட்ரியே கிடையாதா மக்களே. மக்களே இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த பிளான்ஸுக்கு வந்து தண்ணி வந்து இது பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா செம்ம ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள். ஓகே, போகலாமா கைஸ் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு? நெக்ஸ்ட் எந்த இடம் வரப்போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. தெரியலையே. உனக்கு தெரியுமா? தெரியல. உனக்கே தெரியலையா? வா போகலாம் வா. கெஸ் பண்ண சொல்றேன். ஓகே மக்களே, வாங்க பட்டர்ஃப்ளை பார்க் விட்டு நம்ம வெளில போயிடலாம். இங்கே எழுத்தாப்பில் என்ன இருக்குது தெரியுமா? மங்கி இருக்குது. கேமராவில் இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியுது, வேறு ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கு தனியாக ஹட்டு எல்லாமே போட்டு சூப்பராக செட்டப் இருக்குது. அழகாக ஃபேமிலியாக இருக்குதுங்க. செம்மையா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் அனிமல் போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இல்லை தாகமாக இருக்கா? எதாவது போய் குடிப்போமா? ஆமாம், எங்கள் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப தாகமாக இருக்குது. நாங்கள் எதாவது போய் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி எதாவது குடிக்கலாம். நம்ம போய் ரொம்ப தாகமாக இருக்குது, சில்லுன்னு எதாவது தண்ணி, ரோஸ் மில்க் எதாவது இருக்கும். கண்டிப்பாக வாங்க நம்ம அதை போய் குடிப்போம். வாங்க. வாங்கி குடிக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஷட்டில் வந்து முடிச்சாச்சு. ஆமாம், அதுக்கே பார்த்தீங்கன்னா பூரா எனர்ஜி அண்ட் ட்ரெயின். நீங்களாம் வந்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு ஷட்டில் எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைனா ஜீப் சஃபாரின்ட்டு ஒன்று இருக்குது, தனியாக பஸ்ஸெலாம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு சைக்கிளாவது எடுத்துருங்க. எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷட்டில் இறக்கி விட்டு இங்கே போய் பேர்ட்ஸ் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கே எங்களுக்கு ஃபுல் எனர்ஜி ட்ரெயின். இப்போ செகண்டு நாங்கள் போனோம், இன்னும் தேர்டு போனோம். தண்ணி கூட ஆக்சுவலாக உள்ளே கிடையாது. எத்தனை அந்த ஒரு பாட்டிலும் எங்களுக்கு காலி. ஒரு ஷட்டில் வந்துட்டு இருக்கு இப்போ. ஆமாம், ஒரு ஷட்டில் ஏதோ வருதா மக்களே. இப்போ ஏறி இப்போ அதில் கிளம்ப வேண்டியது தான். ஓகே மக்களே, நாங்கள் அங்கே போயிட்டு செகண்ட் இதில் நான் என்னென்ன இருக்கேன்றதை பார்ப்போம். இளமாறன் குல்ஃபி வாங்கிட்டான், எங்களுக்குலாம் தராமல் அவன் மட்டும் சாப்பிட்றான். எங்களுக்கு பாதாம் மில்க் மட்டும் வாங்கி கொடுத்தான். அஜி வாங்கினது பாதி அவங்க சாப்பிட்டாங்க, பாதி எனக்கு கொடுத்துறாங்க. எப்படி இருக்கு? கலக்குதா? அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கு. ஷட்டில் வந்துடுச்சு, வாங்க இதில் ஏறுவோம். ஓகே, ஏறியாச்சு மக்களே ஷட்டிலில். செகண்ட் ஷட்டிலில் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். குல்ஃபி சாப்பிட்டு. எங்கே? குல்ஃபி சாப்பிட்டா? அது கொடுக்கல அஜிக்கு, நீயே முடிச்சிட்ட மொத்தமாக. எங்களை தவிர இந்த ஷட்டிலில் யாருமே இல்லை மக்களே. மக்களே எங்கள் சைக்கிள் ஓட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா சைக்கிள் தப்பிச்சிடுறாங்க. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக டியர் ஆகும் மக்களே. ரைட்டில் வந்து டியர் தான் நிற்குதே குட்டி குட்டியா. எல்லாம் இங்கே ஃபுல்லாக புள்ளிமான் இருக்குது. பாட்டா டியர். இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச் இருக்குது மக்கள். இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச் இருக்குது. ஈமோ வச்சு ஒரு பட்டாசு வரும். ஓகே, இந்த சைடில் டியர் இருக்கான் அண்ட் பைசன் இருக்கான். இந்த சைடில் வந்து பைசன், காட்டு மாடு. ஆமாம் இருக்குது. காட்டு மாடு. வைல்ட் பஃபலோ மக்களே, வைல்ட் பஃபலோ. பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்கு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஷட்டில் எடுத்துட்டிங்கன்னா காலியாக ஜாலியாக சுற்றலாம்.
அடிக்கிற வெயிலுக்கு நல்லா நிழலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டு ஷட்டில் எடுத்துருங்க. பை சான்ஸ் நீங்கள் ஷட்டில் எடுக்கலைன்னா இந்த வெயில் காலத்துலலாம் நடக்க முடியாது மக்களே. ஏன்னா சரியான டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. லைன் டைகர் இருக்காங்க, இப்போ நிறுத்த போகிறாங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். பைசான் பாருங்கள், இதில் பாருங்கள். இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் நிற்கிற பிளாக் கலர் பைசன் செம்ம சைஸ் மக்களே. எங்கே ஃபைட்டு எங்கே? ஆமாம், ஐயோ இந்த ரெண்டுமே ஃபைட்டு மக்களே. ஃபைட் போடுது. ஃபைட்டு இங்கே பாருங்கள், இவனோட சைஸை பாருங்கள். இது எத்தனோண்டு இருக்குது பாருங்கள் அந்த பைசன் பக்கத்தில். நான் சைஸு பா செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபஸ்ட்டு ஷட்டில் ஏறினோடனே செகண்ட் ஷட்டில் ஒரு இடத்துல ட்ராப் ஆஃப் பண்ணுவாங்க. அங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் வேணும்னா கம்பல்சரி குடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரே கிடையாதுன்னாங்க. ஸோ இது சொன்னாங்க. ட்ரிங்க் வருதான்னு பார்ப்போம். நாட் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாட் ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். ஓகே மக்களே, வாங்க இதுவும் இல்லை போல், வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ட்ராப் ஆஃப்க்கு அப்புறம் இந்த தண்ணி இது வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட் இருக்கும். இந்த ரூட்டில் தான் சிங்கம் புலி எல்லாமே இருக்கான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு சிங்கம் புலி என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இது பண்ணோம். இப்போ ஒரு இடத்துல அந்த தண்ணி பிடிச்சிட்டோம். இந்த சிங்கமும் புலியும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே. ப்ளஸ் வந்து இங்கே தான் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் இது எடுத்துகிட்டு வந்தோம், அடை. ஸோ அந்த அடை தோசை இங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி தண்ணி வேணா குடிச்சிட்டு இங்கேயே ரீஃபில் பண்ணிட்டு கிளம்பிடலான்ற பிளானில் இருக்கோம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், லஞ்ச் முடிச்சுட்டு இன்டர்வல் டைம் இது. ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். நான் எல்லாம் சாப்பிட்லாமா? அதுக்கப்புறம் மக்களே சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. முடியல எங்களால். இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த நெக் ஃபேனு, ஹேட் ஃபேனு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க. செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நான் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே.